ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிச்சிமிஸ் கிச்சன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பலாக்காய் கறி ரெசிபி உண்டு. ட்ரெடிஷ்னலாக பலாக்காயை எப்படி நாங்கள் செய்கிறேன்னு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். எங்களோட வீட்டு தோட்டத்தில் பின்னால் உள்ள மரத்தில் நல்ல பலாக்காய் உண்டு முத்தி இருந்துச்சு. அதை பறித்து தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தாங்கண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூ வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பலாக்காயோட பாலில் அதிகமாக பிசின் தன்மை இருக்கிறதால இந்த பலாக்காயை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட கைகளுக்கு எண்ணெய் இல்லாட்டி தண்ணியை அப்ளை பண்ணிக்கோங்க. அது நேரத்துக்கு அதில் பிசின் அதிகமாக கைக்கு ஒட்டாமல் தடுத்து கொள்ளையிலும். பலா சிலைகளை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்ட அதில் உள்ளுக்கு இருக்கிற சீடை வேறையாக எடுத்துட்டு அதில் தோலை நீங்கள் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பலா சுளைகளை க்ளீன் பண்ண பிறகு பலாக்கடை சீடையும் தட்டி அதில் தோலை உரித்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பலாக்கடை சீடெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ண பிறகு அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு நீங்கள் எந்த பேனில் பலாக்காயை குக் பண்ண போகிறீங்களோ அந்த பேனில் அடிப்பகுதிக்கு இந்த பலாக்காய் சீடெல்லாம் போட்டுக்கோங்க. இந்த சீட்ஸுக்கு மேலால் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற பலாக்காய் சுளைகளை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இடையில நீங்கள் கருவேப்பிலையும் ரம்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பச்சை மிளகாய் 2 வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ½ டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மசாலாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக பேனை நீங்கள் அடுப்பில் வைக்கிறதுக்கு இந்த பலாக்காய் நல்லா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அதை நீங்கள் அடுப்பில் வச்சுக்கோங்க. பலாக்காயை நீங்கள் அடுப்பில் வச்சு கொஞ்சத்துலேயே மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து வரைக்கிட்ட நல்லா மசிச்சு விடுங்க. இந்த மாதிரி மசிச்ச பிறகு நீங்கள் பாதி தேங்காய் கட்டிப்பாலையும் தண்ணிப்பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பலாக்காவை தாளிக்கிறதுக்கு பேன் ஒன்று ஹீட் பண்ணி ஆயில் சேர்த்துக்கோங்க. இங்கே குளிர்ந்ததால் ஆயில் எல்லாம் இப்படி இந்த மாதிரி கட்டியாக தான் நீக்குது. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்ச பிறகு வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலெல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் கலர் வரத்துக்காக வேண்டி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க.
ஓகே, இந்த மாதிரி நல்லா தாளித்த பிறகு ஃபைனலி நீங்கள் அந்த பலாக்காயில் இந்த தாளிச்சத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான பலாக்காய் கறி ரெடி. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். டேஸ்டியாக சாப்பிடுங்க, அதோட ஆரோக்கியத்தையும் பேணிக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் பாய்.